பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த 7 நாட்களும் பிரத்யேகமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் பிரத்யேகமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி நீங்கள் ஆமென் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யேகமாக 7 நாட்களுக்கும் 7 விதமான தலைப்புகளிலே இங்கே ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், ஆராதனை செய்வார்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரத்யேகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் இப்படி அவருடைய ராஜ்ய பணிக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஊக்கமான அந்த ஜெபம் பலன் உள்ளதாக அமையும். கர்த்தர் நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார், வழி நடத்துவார், தேசத்தில் விடுதலை தருவார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படி நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் இந்த நாட்களில் நீங்கள் பிரத்யேகமாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவாராக, உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலையும் நம்ம ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல்கள் நம்ம சேர்ந்து நம்ம பாடி தேவனை ஆராதிக்க போறோம். ஆண்டவர் தந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற நேரமா இருக்கட்டும். ஆண்டவர் செய்த இத்தனை நாள் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை நம்ம பாட போறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஒரு முறை கூட அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால்
காலத்தில் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்தில் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுமே ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். தேவனே அப்பா நீர் எங்களுக்காய் தேவனே அப்பா நீர் மரித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக அப்பா நீர் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா மகிழ்ந்து கூறுகிறதற்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒரு காரியம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில போதும் சுவாமி. ஆண்டவரே உமக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன்
இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சியோனே சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே நீயே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே மனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே, பறை சாற்றிடு நற்செய்தியை. சுத்த திருச்சபையே, பறை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்த சியோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி.
ராஜா, நீர் எங்கள் மத்தியில் அப்பா இன்று உயிரோடு ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்கள் மத்தியில் அப்பா நீர் ஜீவனோடு ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயங்களை தேவனே நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ராஜா நீர் எங்கள் மத்தியில் அப்பா நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை அப்பா உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை Hallelujah, hallelujah.
ராஜா உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. எல்ரோயி எல்ரோயே அப்பா, எங்களை கண்ட தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல் ஷடாய் தேவனே அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. சர்வ வல்ல தேவனே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒரு முறை கூட சொல்லாம எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்ரோயி, 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 என்னை கண்ட தேவன், என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி, எல்ரோயி, இயேசுவே, எல்ரோயி, என்னை கண்ட தேவன், என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி, எல்ரோயி,
நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ராஜா நீர் நல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் அப்பா நீர் உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களே ஆண்டவரே நீர் நினைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களை நீர் நினைவு கூர்ந்ததற்காக ஆண்டவரை இரக்கம் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான நேரம் கூட இருங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நாம் எல்லாரும் ஒரு மனதோட தேவனுடைய சமூகத்தில் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். இன்றைக்கி த ரிவைவல் இன் த சர்ச்சஸ், அதை குறித்து தான் நம்ம தேவனுடைய வார்த்தையும் கேட்க போகிறோம். ப்ளஸ் அதற்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம். சபைக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகப்படும். த சர்ச்சஸ் அண்ட் த ரிவைவல். இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தினோம். அது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்னாடி சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். சபைன்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மனவாட்டிகளாக மாறணும். அதுதான் எழுப்புதலுடைய அந்த ஹையர் மோஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ அந்த மனவாட்டியாக மாறுவதற்கான உள்ள நிறைய தடைகள் உண்டு. நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு 30 minutes we are going to pray especially for the churches to be revived. சபை எழும்பப்பட வேண்டும். ஆவியின் எழுப்புதல் சபைக்குள்ளாக காணப்பட வேண்டும். தங்கள் உலகத்தின் ஆசைகளை வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நேராக தங்களை திருப்பும்படியான திட்டத்தை ஆண்டவர் சபைகளுக்கு தருவாராகன்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இது. இதை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இதெல்லாமே அவங்க கரெக்டாக அவங்களோட சபையில் இருந்ததுனால, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்ததுனால they could flow into the revival easily. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் சபையிலையும் இந்த ஒரு ஃப்ளோ நமக்கு காணப்படணும். இந்த ஒரு ஃப்ளோ இருந்துச்சுன்னா தேவனுடைய உன்னத திட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் சபைகளிலும் நிறைவேறும். முதலாவது சபை எதற்காக, அதாவது சபைக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வரணும்னா the first thing there should be a hunger for God's word. தேவனுடைய வார்த்தை அவனுடைய அந்த வாஞ்சை சபைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேர் ஷுட் பி ஹங்கர். எனக்கு தேவ வசனம் இருக்குது, போதிக்கப்படுது. ஆனால் சரியாக போதிக்கப்படுதா இல்லையான்னு தெரியல. நிறைய இடத்துல வேத வசனம் தீர்க்க தரிசனமாக சொன்ன சில காரியங்கள், குறிப்பாக கடைசி காலத்தில் வேத வசனங்களுக்கு ஒரு பஞ்சம் உண்டாகும். இட்ஸ் நாட் அபவுட் த பைபிள் பீயிங் த்ரோன் அவே. ஒரு பைபிள் அப்படியே நம்ம கண்ணிலேருந்து மறைச்சிருவாங்கன்னு கிடையாது. தேவனுடைய உன்னத திட்டம் எப்படின்னா, நம்ம எல்லாரும் வசனத்தை அறியும்படியான ஒரு திட்டத்துக்குள்ளாக ஆண்டு வச்சுருக்காங்க. ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, வசனத்தை தவறுதலாக போதிக்கும்படியான அநேக கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகளை கூடுமானால் அநேகளை வஞ்சிக்கும்படியான திட்டத்தை அவன் வைத்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து சபை தப்பித்து கொள்ள வேண்டும். அப்போது த சர்ச் ஹேஸ் டு பி filled with God's word. சபைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையால் நிரம்புகின்ற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். அதற்குள்ள தாகம் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி. இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விஷயம் கூட அப்பா, தேவனுடைய அப்பா உம்முடைய உன்னத எழுப்புதல் சபைக்குள்ளாக காணப்படட்டும். அதற்கு முதலாவது ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த வார்த்தையின் மீது ஒரு தாகம் உண்டாகட்டும். let there be a thirst and hunger for God's word, Lord Jesus. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை வசனத்தை விட்டு பிரியாதபடி ஒரு பலன் எங்களுக்குள்ளாக தாங்க. உம்முடைய உன்னத கரம் எங்களை முடட்டும். உன்னத பிரசனம் எங்களை முடட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீதும் ஆண்டவரே அந்த வசனத்தின் வாஞ்சை, வசனத்தின் தாகம், வசனத்தின் ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குள்ளாக பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரபா சந்தா ரபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இதை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் முற்றிலுமாக அகன்று போகட்டும் அப்பா, முற்றிலுமாக அகன்று போகட்டும் ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அப்பா அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சமும் வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிப்பாடும் சபைக்குள்ளாக காணப்படட்டும். அதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக நீ தருவீராகப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டாவது
சபைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வு சபைக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நிறைய பேர் பெற்றுட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மீதும் தன் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களில் அநேகர்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை வித்தவுட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். முந்தைய ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா people they wait for 7 years, 10 years, more than 15 years they wait for the Holy Spirit. இன்னைக்கு வந்து within a day ஆண்டவர் வந்து கிருபையாக சபைகளில் அல்லது ஜனங்கள் மீது மாம்சங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் we are living in the very last days. இந்த ஊற்றப்பட்டது மட்டும் பத்தாது, அந்த ஊற்றப்படும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளாகியும் ஒரு சேஞ்ச் உண்டாகணும். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங் த ஹோலி ஸ்பிரிட். சில பேர்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும், அப்படியே இந்த சண்டே கொஞ்சம் நேரம் அப்படியே பிரசன்ஸில் உட்காந்துட்டு போனால் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன் ஒவ்வொருத்தருக்குள்ளாக உண்டாகணும். எந்தெந்த இடத்துல இன்னும் மாறணும்னு ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்போ அவர் கண்டித்து உணர்த்தும் போது எனக்குள்ளாக அந்த கன்விக்டிங் கேரக்டர் எனக்குள்ளாக வரணும். அப்போ பரிசுத்த ஆவியானோட கன்விக்ஷன் வராதபடி நிறைய பேரோட இருதயம் கடினமாக இருக்கும். அந்த இருதயம் லகுவாக மாறுவதற்காக இன்னைக்கு சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் மாறணும். எதற்கென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன கன்விக்ட் பண்றாரோ அதை கீழ்ப்படுகின்ற ஒரு இருதயம் காணப்பட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த இரண்டாவது ஒரு பாயிண்ட், let there be the conviction of the Holy Ghost in the churches. இயேசுவின் நாமத்திலப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தேவனுடைய உன்னத பலன் காணப்படட்டும் அப்பா. உன்னத கிருபைகளால் மூடுங்க, உன்னத பலத்தால் மூடுங்க, உன்னத பிரசனத்தினால் மூடுங்க. பரிசுத்த ஆவியான நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற தேவன் ஆண்டவரே, சபைகளில் ஆண்டவரே, சபைகளில் இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில் உம்முடைய ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் கிரியேட் ஆகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் அப்பா சீர்படட்டும், ஒவ்வொரு இருதயங்களும் லகுவாக மாறட்டும். உம்முடைய வார்த்தையும் அப்பா உம்முடைய உணர்வின் காரியங்களையும் ஆண்டவரே அந்த இருதயம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கிருபைகளை நீ தருவீராகப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் இப்பொழுது இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய உன்னத பிரசனம் மூடட்டும், உன்னத கிருபை மூடட்டும், உன்னத பாதுகாப்பு மூடட்டும். தெய்வ வல்லமையால் நீர் ஆட்கொள்வீராக தகப்பனே. ரஹாத்தோ சந்தாரா பொல்லோகித்தோ இயேசுவின் நாமத்திலப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மூன்றாவது, pray for the boldness. ஒரு தைரியம். எதற்கென்றால் காஸ்பல் நாட் லைக் இந்த வேர்ல்ட்லி கிடையாது, இந்த வேர்ல்ட்லி போல்ட்னஸ் கிடையாது. காஸ்பலை ப்ரீச் பண்ணுறதுக்காக ஒரு போல்ட்னஸ் நமக்கு தேவை. ஆதி அப்போஸ்தல காலத்தில் மேல்மாடி அறையில் அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்பினார். அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதற்கப்புறம் வேற பெர்சிக்யூஷன், அவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்ச போடுறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஸோ தே டிசைடட் ஒன் திங், லெட்ஸ் கேதர் அகெயின் அண்ட் ஆஸ்க் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் அப்படின்னு திருப்பி அவங்க எல்லாருமே கேதர் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்காக, நற்செய்தியை எடுத்து செல்வதற்கான எங்களுக்கு ஒரு தைரியத்தை, அந்த தைரியத்தை ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைக்கப்பட்டது. ஆண்டவர் மீண்டும் அவங்களை நிரப்பினார். எங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ். இன்னைக்கும் சபைகளில் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபையும் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த ஒரு பலன் காணப்பட வேண்டும். அதற்காக நமக்கு ஜெபிக்கணும். ப்ரே ஃபார் த போல்ட்னஸ் டு ப்ரீச் த காஸ்பல். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதற்கு there is a great responsibility for the church. Church should have that responsibility. And the responsibility ஏன் ஃபுல் ஃப்ளெஜாக வர மாட்டேங்குது? பிகாஸ் ஆஃப் த போல்ட்னஸ். ஐயோ நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு போல்ட்னஸ், அந்த போல்ட்னஸ் should be in the spirit, not in the flesh. ஃப்ளெஷில் வருகின்ற போல்ட்னஸ் கிடையாது, ஸ்பிரிட்டில் வருகின்ற ஒரு போல்ட்னஸ். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காகவும் குறிப்பாக சபையில் உம்முடைய ஆளுகையும் அப்பா உம்முடைய தைரியமும் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற the boldness, let there be a spirit of boldness among the churches ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த தைரியத்தை உண்டு பண்ணுவீராக, அந்த ஒரு போல்ட்னஸ் உண்டு பண்ணுவதாக. அதற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்னஸையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து உமக்காக வைராக்கியமாக நிற்கின்ற ஒரு சபைகள் எழும்பட்டும். உம்முடைய ராஜ்யத்தை விரிவடை செய்கின்ற சபையாக மாறட்டும் ஆண்டவரே. அதற்கு
அதற்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அடியோடு அழித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. தேவனுடைய உன்னத கரம் ஒவ்வொருத்தருக்குள்ளாக அந்த போல்ட்னஸ் உண்டாகட்டும், ஒவ்வொருத்தருக்குள்ளாக அந்த சேஞ்ச் உண்டாகட்டும். அவருடைய இருதயம் பலப்படட்டும் ஆண்டவரே, அவங்களோட ஸ்பிரிட் பலப்படட்டும் அப்பா. சபைகளில் ஆண்டவரே உமக்கான உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கின்ற ஒரு தைரியம் சபைகளுக்குள்ளாக உண்டாகட்டும். தேவனுடைய உன்னத கரத்துக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ask God to heal the divisions. சபைகளில் பிரிவினை இன்னைக்கு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு the foremost thing in any churches, நிறைய most of the churches பார்த்தீங்கன்னா அங்கே 2 குரூப்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒரு பிரிவினையின் காரியங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதன் மூலமாக ஆவியானவருடைய கிரியைகள் அந்த சபைகளுக்களாக பார்க்க முடியாது. ஆண்டவருடைய உன்னத திட்டம் எப்போ வருதுன்னா, ஒரு மனதோடு இருக்கும் பொழுது மேல்மாடி அறையில் இவங்க எல்லாருமே ஒரு மனதோடு இருந்தாங்க, பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டார். அதே போல in any churches if there is a oneness there would be a move of the Holy Ghost. அப்போ அந்த ஒரு ஆளுகை, அந்த ஒரு பரிசுத்தாவினோட ஒரு மனம் சபைக்குள்ளாக காணப்பட வேண்டும். let all the divisions shall be removed and let there be a love among the believers. எதன் மூலமாக ஒரு மனமாகணும்? அந்த தெய்வ அன்பின் மூலமாக தான் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு மனத்தை அவங்க வளர வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ask God to heal the divisions. எல்லாம் பிரிவினின் ஆவிகள் இந்த நிமிஷம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சபைகளை அப்பா பிரித்து போட்டு கொண்டிருக்கிற எல்லா பிரிவினின் ஆவிகளும் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அடியோடு அகன்று போவதாக. தேவனுடைய உன்னத கரம் மூடட்டும் அப்பா. தேவனுடைய உன்னத வல்லமை மூடட்டும். தேவனுடைய உன்னத பிரசனம் மூடட்டும். தேவனுடைய உன்னத கிருபைகளால் நீர் நிரப்புவீராக தகப்பனே, நீர் நிரப்புவீராக அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் விரிவடை செய்யும்படியாக திட்டத்தை பரிசுத்தாவினுடைய ஆளுகை சபைக்குள்ளாக காணப்படும்படியாக அதற்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிரிவினை ஆவிகளை நாங்கள் சபித்த புறப்படுத்துகிறோம். ராபா கானா சந்தா ரபா லகிதா அப்பா. ஸ்டேட்டஸ் மூலமாக வருகின்ற பிரிவினையின் ஆவிகள் அப்பா, கேஸ்ட் மூலமாக வருகின்ற எல்லாம் பிரிவினையின் ஆவிகள், எல்லா விதமான அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் அடியோடு அகற்ற போடுகிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி அப்பா, அந்த ஒரே விதமான அன்பு, அந்த காட்ஸ் லவ் அந்த இடத்துல எம்பவர் ஆகட்டும். ஒவ்வொருத்தரும் அந்த அன்பின் மூலமாக அப்பா ஒரு ஒற்றுமையும் ஒரு அதிகாரமும் ஒரு உன்னத பலனும் சபைக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐந்தாவது, pray for the spiritual gifts. ஆவியின் வரங்கள் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய சபைகள் குறிப்பாக ஈவன் ஸ்பிரிட் ஃபில்ட் சர்ச்சஸ் கூட they don't exercise in the gifts of the Holy Ghost. பரிசுத்தாவியானவருடைய அந்த கிஃப்ட்ஸை அவங்க எக்ஸசைஸ் பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ தே சே ஒரு நேம் சேக்கு நம்ம அப்படியே ஒரு சர்ச்சஸை நடத்திடுவோம், அல்லது ஒரு சர்ச்சோடைய காரியங்கள் எதனாலும் அப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. பட் the main thing what God has given, ஒரு 9 வரங்கள் சபைக்காண்டர் கொடுத்திருக்கிறார். இந்த 9 வரங்களும் பயன்படுத்துவதற்காக இட்ஸ் நாட் அபவுட் ஏதோ ஒரு மீட்டிங்கில் மட்டும் கிடையாது, அல்லது ஒரு க்ரூசேட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான கிஃப்ட்ஸ் கிடையாது. ஈவன் இந்த சர்ச்சஸ்லையும் இட் ஷுட் ஆப்ரேட். ஓகேங்களா, சபைகள் மத்தியில். ஏன்னா நிறைய நீடி பீப்புள் சபைக்கு வராங்க, பலவீனங்கள் சபைக்குள்ளாக வராங்க, ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு. ஸோ த சர்ச் ஹேஸ் டு பி எம்பவர்ட் இன் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அந்த 9 வரங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 9 வரங்கள் ஒரு வரம் நம்மளுடைய பக்தி விருத்திக்காக, மற்ற 8 வரங்களுமே சபைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சுகம் அளிக்கிற வரம் இருக்குது, தீர்க்கதரிசனங்கள் வரங்கள் இருக்குது, ஆவியை பகுத்தறியும் வரம், அற்புதங்களை செய்கின்ற வரம், ஞானத்தை போதிக்கின்ற வரம், அறிவை போதிக்கின்ற வரம், அந்நிய பாஷையின் வரங்கள், அந்நிய பாஷை வியாக்கானப்படுகின்ற வரங்கள், இப்படி 9 விதமான வரங்கள் சபைக்குள்ளாக இட் ஷுட் ஆப்ரேட். அது ஒரு பகிரங்கமாக அதை ஆப்ரேட் செய்யணும். அதற்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களும், அது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, I heard a teaching recently, தீர்க்க தரிசனங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப்ஸ் they were talking about. அது தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாட்களுக்கு முன்னாடி தான் இருந்தது. தீர்க்க தரிசன காலம் அது வரைக்கும் தான், மலாக்கியோட முடிஞ்சு போச்சு. இயேசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு வார்த்தை மட்டும்தான், விசுவாசத்தால் போதுங்கிறாங்க. எஸ், வார்த்தை இருக்குது, ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்ல he has given a prophecy. ஈவன் அதுக்கப்புறமும் ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க, ப்ராஃபட்ஸும் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. அந்த நாட்களில் ஒரு பஞ்சம் மருந்து தீர்க்கதரிசிகள் எழும்பி அவங்க கரெக்டாக ப்ராஃபஸை பண்ணாங்க.
ஸோ த ப்ராஃபிட்டிக்கல் கிஃப்ட் இஸ் ஆல்சோ தேர், த ப்ராஃபிட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா ப்ராஃபிட்ஸுங்கிறது ஒரு காலிங், அந்த காலிங் ஆர்டர் கொடுத்துருக்கிறார். அப்போ கண்டிப்பாக இந்த கிஃப்ட்ஸ் ஹேஸ் டு பி ஆப்ரேட்டட் இன் த சர்ச். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய உன்னத பலன் எங்களை மூடுவதாகப்பா. அப்பா, இந்த நிமிஷத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் முழு ஆளுகையோடு எங்கள் மத்தியில் வாங்க. எஸ், த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதை காட்டிலும் சபைகளில் ஆண்டவரே ஆவியின் வரங்கள் செயல்படட்டும் மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் மீட்டு எடுத்து அப்பா சபை ஜெயம் எடுக்கிற சபையாக மாறணும் என்று அப்பா இந்த 9 வரங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அந்த வரங்களை பயன்படுத்துகிற ஒரு கிருபை எங்களை தாங்க. லெட் இட் ஆக்டிவேட் இன் த சர்ச்சஸ் லார்ட் ஜீசஸ். அதை கரெக்டாக, பக்குவமாக, ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கிருபை சபைக்குள்ளாக வரட்டும். சபைகளில் ஒரு ஆளுகை வருவதாக, சபைகளில் ஒரு சேஞ்ச் உண்டாகட்டும், சபைகளில் ஒரு ரிவைவல் இதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் ஆண்டவரே. லெட் த 9 gifts of the Holy Ghost அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அதை கரெக்டாக உம்முடைய நாம மகிமைக்கு என்று எக்ஸசைஸ் பண்ண ஒரு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 6வது, பேஷன் ஃபார் ப்ரேயர் அண்ட் இன்டர்செஷன். இன்னைக்கு நிறைய இடத்துல ப்ரேயர் பண்ணுறோம், அதே போல் இன்டர்செஷன் ப்ரேயர்ஸும் நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கடமைக்கு நம்ம செய்யக்கூடாது. ஐயோ இன்னைக்கு பாஸ்டர் கூப்பிட்டாங்களே, சரி போகலைன்னா தப்பாக நினச்சிடுவோம், நம்ம போய் தலையை காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் பண்ணுறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நமக்கு ஒரு உண்மையானுமே ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு தாகம் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும். த பேஷன் ஃபார் ப்ரேயர், சம்திங் ஐ ஹாவ் டு பி அச்சீவ் த்ரூ ப்ரேயர். அந்த ஒரு பேஷன் நமக்கு காணப்படணும். அதே போல் இன்டர்செஷன் செய்யும்போது, மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசும்போது, தேசங்களுக்காக, ராஜ்யங்களுக்காக, சபைகளுக்காக, கைவிடப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு பாரத்தோட நம்ம ஜெபிக்கிறதுக்கான ஒரு கிருபை சபைக்குள்ள. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் they lost the burden for the lost. அவங்க அழிந்து போனவங்களும் சரி, அல்லது கைவிடப்பட்டவங்களும் சரி, அவங்களுக்கு குறித்து நமக்கு கவலை இல்லைங்க, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிறது. அது மாற வேண்டும். அதே போல் the prayer, it should not be a bookish prayer. ஓகேங்களா, எழுதி அப்படி படிக்கிற ஒரு ப்ரேயர்னால ஒரு பிரச்சனை. it should be from the spirit fill. அது நமக்கு ஒரு உண்மையாலுமே அந்த ஒரு ஆசை இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்டை ஊற்றுவார், the spirit of prayer. அப்போ அது ஊற்றப்படும் போது மட்டும்தான் நம்மளால உண்மையாலுமே நம்மளால ஜெபிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம ஒரு கடமைக்கு மூவ் ஆகும், அல்லது ஒரு டைமுக்கு, ஓகே, ஒரு டைம் லிமிட், டைம் பவுண்ட் படி அப்படி தான் ப்ரே பண்ணுவோமே தவிர we cannot pray in passion. ஸோ சபைகளுக்குள்ளாக ஒரு ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஆசையும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒரு பேர்டனும் அவங்களுக்கு உண்டாக்குறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய உன்னத கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இப்பொழுதே இறங்குவதாக தகப்பனே, இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. இயேசுவே ஒரு விஷயம் அப்பா, ஒவ்வொருத்தரும் சபைகளுக்குள்ளாக அப்பா அந்த ஜெபிக்கிற அந்த வாஞ்சை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த பேஷன்ஸ் வரட்டும். let there be a passion filled in the churches Lord to pray. ஆண்டவரே, ஜெபிக்கிறதுக்காக, குறிப்பாக இன்டர்சீட் பண்ணுவதற்கான ஒரு பலனையும் தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரம் மூடட்டும், தயவுள்ள பிரசனம் மூடட்டும், தயவுள்ள விடுதலை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, இயேசுவின் நாமத்தில் அதை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும், எல்லா ஆவிகளும் இந்த நிமிஷம் மாறுவதாக. ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அந்த ஜெபிக்கிற ஆசை உண்டாகட்டும் ஆண்டவரே, அந்த ஜெபிக்கிற பலன் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக. 7வது, சபைகளில் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசனமும் காணப்பட வேண்டும். let there be a God's power and the presence. இன்னைக்கு நிறைய இடத்துல அதை நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல, அதை நம்ம ஃபோக்கஸே கொடுக்கறதில்ல. ஆண்டவருடைய வல்லமை சபைகளுக்குள்ளாக வெளிப்படணும். ஒரு பக்கம் அந்த கிஃப்ட்ஸ் நம்ம பற்றி பார்த்தோம், அதே போல் தேவ வல்லமை, the power of the Holy Ghost. ஓகேங்களா, அப்போது அதே போல் தேவனுடைய presence, the church has to be filled with His presence all the time. எப்பொழுதுமே அவரை துதிக்கும் பொழுதோ, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதோ, சபைக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது, சபை ஒரு மனதோட இடத்துல வரும் பொழுது, let there be a presence invade. அப்போது தேவ வல்லமை, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவ வல்லமை பகிரங்கமாக காணப்பட்டுச்சு. அவங்க போகிற இடம் எல்லாம், as a church wherever they went, it was full of God's power and authority. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் சபையில் நடக்க ஆரம்பிச்சது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேலன்ஸ் சபைக்குள்ளாக உண்டாச்சு. ஸோ அது எல்லாமே
காணப்படணும். Let the God's glory, God's power and the God's presence shall invade the church. இதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்பா, இந்த சபைக்குள்ளாக உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தரித்த சபையாக மாறட்டும் ஆண்டவரே. பலவீனத்தினால் அல்ல, சோர்வினால் அல்ல, பண கஷ்டத்தினால் அல்ல ஆண்டவரே. அதே போல உம்முடைய ஆளுகையினாலும், உம்முடைய உன்னத பலத்தாலும், உம்முடைய உன்னத கிருபையினாலும், உன்னத அடையாளத்தினாலும் சபையில நீர் நிரப்புவீராக தகப்பனே. ராகாபா சந்தரபா, உம்முடைய மகிமை சபைக்குள்ளாக மூடட்டும். உம்முடைய சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் சபைக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. அதே போல உம்முடைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அது சபைக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் சபை கூடி வரும்போது அந்த இடத்துல தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடை செய்கின்ற எல்லா கிரைகளும் முற்றிலுமாக அகன்று போகட்டும், முற்றிலுமாக அகன்று போகட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்ய சபைக்குள்ளாக வந்து. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். 8வது, லெட் லார்ட் ரைஸ் அப் ஸ்ட்ராங் லீடர்ஸ் அண்ட் காட்லி லீடர்ஸ். ஸ்ட்ராங் அண்ட் காட்லி. அப்போ ஸ்ட்ராங்குன்னு சொல்லும் பொழுது அவங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? நாட் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இட்ஸ் தேர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளாக. இன்றைக்கி லீடர்ஸுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபையில் ஒரு 5 விதமான ஒளிகள் இருக்குது. சபைன்னு சொல்லும் பொழுது நிறைய லீடர்ஸும் இருக்கிறாங்க. அப்போ அந்த லீடர்ஸ் எல்லாமே தே ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். ஓகேங்களா? அவங்க விசுவாசத்தில் தேறினர்களாக காணப்படணும், நல்ல பலத்தோடு இருக்கணும். இதில் விசுவாசத்தில் அதே போல் தே ஷுட் பி இன் காட்லி. ஓகேங்களா? அவங்க பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் ஃபெய்த்ஃபுல்லாகவும் ஆண்டவருக்கு விரும்புகிற ஒரு காரியமாகவும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் அவங்களோட லீடர்ஸ் காணப்படணும். லீடர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே இருக்கிறாங்க. அதில் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் த சர்ச் லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்டர்ஸ் இருக்கிறாங்க. எனி லீடர்ஸ் ஹூம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவங்க எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, தே ஷுட் பி ஸ்ட்ராங் இன் த ஃபெய்த் அண்ட் காட்லி இன் தேர் லைஃப் ஸ்டைல். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் காட்லியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பாவமற்ற காணப்படணும், பரிசுத்தமாக காணப்படணும், சாட்சியாக நற்சாட்சி பொருந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்பா, எங்கள் சபைகளில் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு லீடர்ஸை கொண்டு வாங்க. நல்ல ஒரு லீடர்ஸ் சொல்லும்போது இட்ஸ் நாட் அபவுட் த நாலேஜ் தே ஹேவ், இட்ஸ் அபவுட் த கேரக்டர் தே கேரி, லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்குள்ளாக ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தான லீடர்ஸ் மட்டும் எழும்பட்டும். சபைக்குள்ளாக அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருக்கிற விசுவாசத்தில் தேறினவர்களை மட்டுமே சபைக்குள்ளாக காணப்படுவதாக தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, தேவனுடைய உன்னத கரம் குறிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் காட்லியாக இருக்கட்டும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு சாட்சி பொறிந்த ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப் ஸ்டைலாக காணப்படட்டும். சபையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே தூஷிக்காதபடி, இவர்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழவும், பயத்தோடு வாழவும், உமக்கு பிரியமாய் வாழவும். Let there be a fear of God in their life, Lord Jesus. இதை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக அகன்று போவதாக தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு லீடர்ஸ் மத்தியில் நீ சந்திப்பீராக தகப்பனே. தங்களுக்கு உண்டான அழைப்பை நேர்த்தியாக செய்து முடித்து உண்மையாக செய்து அப்பா விசுவாசிகள் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் ஒரு சாட்சி பொருந்திய ஒரு ஜீவத்தை வாழவும் வளரவும் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் கொண்டு இருக்கட்டும். இவர்கள் மூலமாக சபை கட்டப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அடுத்து 9வது, let there be a spirit of generosity in the churches. சபைகளுக்குள்ளாக ஒரு தாராளம் காணப்படணும். தனக்கு நின்று சபை வாழாதபடி மற்றவர்களுக்காக, பொதுமக்களுக்காக அல்லது நான் பிலீவர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்காக சபையிலும் சரி எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையில் let there be a hand to hand. பாதி அப்போஸ்தலரில் அவங்களுக்கு they don't have anything in personal, they made everything common. அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அது பொதுவாக ஆரம்பிச்சிருச்சு. யாராருக்கெல்லாம் என்ன தேவை அதை நீங்கள் எடுத்துக்கலாம். So they kept everything common because the spirit of generosity was so abundant. அதே போல they had a compassion towards those who are in need. அவங்களுக்கு ஒரு compassion இருதயம், ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு சபை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு இருதயம் அவங்களுக்கு காணப்படணும். And also the spirit of generosity. இன்னைக்கு
நிறைய வெல் டு டு சர்ச்சஸ் தே ஆர் நாட் டூயிங் இட் அவுட். தோ தே ஹேவ் த மணி, அவங்களே எப்படி க்ரோ பண்ணணும், நாங்கள் எப்படி முன்னேறணுமே மட்டும் பார்க்குறாங்களே தவிர, பட் தே ஆர் நாட் ரீச்சிங் அவுட் த சொசைட்டி ஆர் தே ஆர் நாட் ஈவன் ரீச்சிங் அவுட் தேர் பிலீவர்ஸ். அப்போ அந்த சபைகள் அதற்காக அந்த ஒரு இருதயம் மாறணும். சபைக்குள்ளாக ஒரு ஜெனராசிட்டி, let there be a spirit of generosity and compassion towards the people in need. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலத்த கரம் அசைவாடட்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் அப்பா, இந்த நிமிஷம் அப்பா, குறிப்பாக இதை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் அவங்களுக்குள்ளாக ஒரு இருதயம் காணப்படட்டும். அந்த இருதயம் மற்றவர்களை ஜெயமெடுக்கிறதுக்காக, மற்றவர்களை சந்திப்பதற்காக, மற்றவர்களை உயர்த்துவதற்கான ஒரு இருதயத்தை அவங்களுக்கு தருவீராக தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் கொடுக்கட்டும். let there be a generosity in their works, Lord Jesus. அதே போல அப்பா, அழிந்து போய் கொண்டிருக்கிற, அவங்களை முன்னேற விடாமல் இருக்கின்ற அந்த சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் அப்பா, அவங்கள் மீது ஒரு அன்பும் ஒரு கருசனையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைகளில் ஆண்டவரே அந்த ஒரு சேஞ்ச் உண்டாகட்டும். தேவனுடைய உன்னத கரம் சபைகளுக்குள்ளாக ஆளுகை செய்வதாக, சபைகளுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய உன்னத பலன் சபைகளுக்குள்ளாக மகிமையாக ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரச்சனத்துக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி. கடைசியாக இது ஒரு 10வது பாயிண்ட். ask God to break all the strongholds of sin and set people free. இன்னைக்கு நிறைய பாண்டேஜஸ் இருக்கு சபைகளுக்குள்ளாக பாவங்கள் இருக்கு, ஓகேங்களா, துணிகரம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்று பிசாசின் ஆளுகையும், குறிப்பாக இந்த கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளாக வந்திருக்கிறது, துணிகர பாவங்கள் சபைக்குள்ளாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அடியோடு, இது it's a plan of devil, பிசாசுடைய தந்திரங்கள். இந்த தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சபைகளிலிருந்து அடியோடு அகற்றப்படும்படியாக நம்ம பலரும் ஜெபிக்க போகிறோம். பிரேக்கிங் ஆல் த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இருக்கின்ற எல்லா விதமான சங்கிலிகளும், பிசாசின் சங்கிலிகளும், பாவத்தின் சங்கிலிகளும், அடிமைத்தனத்தின் சங்கிலிகளும், அவங்களை முன்னேற விடாமல், சபை தேவனை அறிய விடாமல் இருக்கக்கூடிய நிறைய உலகத்தின் காரியங்கள் சபைக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை சபைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய உன்னத கரம் குறிப்பாக இந்த நிமிஷம் ஆளுகை செய்வதாக தகப்பனே. உம்முடைய பலன் இப்பொழுது ஆளுகை செய்வதாக தகப்பனே. Lord, I pray in the name of Jesus, I break all the strongholds of sin, all the strongholds of darkness, all the strongholds of evil forces in every churches, Lord. ஒவ்வொரு சபையில் இருக்கின்ற எல்லா விதமான அசுத்தங்களும் வெளியில் ஏறட்டும், பாவங்களும் வெளியில் ஏறுவதாக, சபைக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். எல்லா விதமான நாச மோசங்கள், சபையில் இருக்கின்ற எல்லா விதமான அசுத்தங்கள், சபையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடியோடு அகன்று போகட்டும் ஆண்டவரே. குறிப்பாக ஆல் த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இன் த சர்ச், அந்த ஒரு பாண்டேஜஸும் மாறட்டும் ஆண்டவரே. சபையில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கக்கூடாது. த வேர்ல்டு இன்ஃப்ளூயன்சஸ் சபைக்குள்ளாக காணப்படாது. சபை தேவனுக்குரியது, மனவாட்டியாக காணப்படணும், மாசற்றதாகவும் கரை தெரியாற்றதாகவும் காணப்பட ஒரு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. சபைகளுக்குள்ளாக உம்முடைய திட்டமும் உம்முடைய ஆளுகையும் மகிமை நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த 10 காரியங்களையும் எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே ரொம்ப முக்கியமான காரியம். நாங்கள் இன்னும் மாற வேண்டிய இடங்களில் இன்னும் அநேகம் உண்டு. அதை நாங்கள் அறிந்து கொண்டு, அதை நாங்கள் செயல்படுத்த, அதை நாங்கள் உறுதி செய்ய, அதை நாங்கள் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைகளில் ஒரு ஆளுகை விளங்குவதாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஊற்றப்படுதல் சபைகளுக்குள்ளாக அதிகமாக காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் சபைக்குள்ளாக காணப்படட்டும். உம்முடைய வருகைக்கென்று சபை மனவாட்டிகளாக மாறட்டும். சபைகளில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். அந்த எழுப்புதல் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று தகுதிப்படுத்தவும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நாங்கள் பிரயோஜனப்படவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிரச்சனத்துக்காக ஸ்தோத்திரம். இதை எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் அவங்களை ஆளுகை செய்யுங்க. அவங்க செல்லுகின்ற சபைகளிலும் ஒரு மாற்றம் இன்று முதல் உண்டாகட்டும். அவங்களுடைய பலனும் அப்பா, இவர்களை அந்த சபையில் வைத்திருக்கிற ஒரு நோக்கமும் இவர்கள் மூலமாக அந்த இடத்துல ஒரு அசைவம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி கனம் ஆட்சி மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். இவ்வளவு நேரம் ஆண்டவர் அநேக காரியங்களுக்காக, குறிப்பாக இந்த சர்ச்சஸில் வருகின்ற ரிவைவலுக்காக ஜெபிக்க நம்மளை வைத்தார். இப்பவும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். குறிப்பாக எப்போ
எப்படி சபையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், அதை குறித்து நம்ம வேதத்தின் வார்த்தையின்படி நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். இது ஒரு ரிவைவலை குறித்து, அந்த கடைசி நாட்கள் ரிவைவலை குறித்து, யாருக்கு மத்தியில் ஒரு ரிவைவல் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இது ரொம்ப அழகான ஒரு வசனம். நம்ம அநேக நேரத்தில் இதோடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்வதில்லை. பாருங்களேன், முதலாவது குமாரனை கண்டு இயேசு கிறிஸ்துவை காண்கின்ற ஒரு அனுபவம் அப்படின்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை மூலமாக இயேசு யார் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் எவ்ரி சர்ச். த சர்ச் எதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. இட்ஸ் நாட் அபவுட் எ கம்யூனிட்டி, இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நாட் எ ஃபெலோஷிப். தோ நம்ம சும்மா சும்மா பேசிட்டு போகிறதுக்கு மட்டும் ஃபெலோஷிப் கிடையாது, பட் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பில் அதில் இருக்குது. சும்மா ஒரு ரெக்ரியேஷன் கிடையாது, அந்த இடத்துல வாங்க சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சபை கிடையாது. பட் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் த சர்ச் இஸ் டு see Jesus. ஏன்னா மனவாட்டிகள் தான் ஆண்டவர் சபைன்னு சொல்றாரு. சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா மனவாட்டி. இந்த 2000 years ஆண்டவர் சபையை அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. மணவாளர் வருகின்ற ஒரு காலத்துக்காக மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். the time when we are saved, அதாவது ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்ம எல்லாருக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவோட ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதனால தான் சபையில் நம்ம எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபை இட்ஸ் டைம் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பீரியட். அதாவது என்கேஜ்மெண்ட் டு அந்த மேரேஜ் பீரியட் தான் அந்த சர்ச்சோடைய டைம்லைன். இந்த டைம்லலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது the church has to always think about Jesus. இயேசுவை மட்டும்தான் அவங்க யோசித்து கொண்டே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். அவங்களுடைய எல்லாமே சபையோட இருதய துடிப்பை எப்படி இருக்கணும்னா இயேசுவை மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் எப்படி நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம், இந்த உலகத்தில் செல்வ சீமானாக இருக்கலாம், அதுக்கு தான் ஒரு பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கிறதே தவிர இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ் they lost the track. they are not ready to learn Jesus or to see Jesus. இயேசுவை அறிந்து கொள்வதும் இல்லை, இயேசுவை பார்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது, யாருக்கு அந்த எழுப்புதல்ல பங்கேற்க முடியும்னா the first thing குமாரனை காண வேண்டும். குமாரனை காண. ஏன்னா இந்த வசனம் கடைசி நாட்கள் எழுப்புறது. இது சீஷர்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லவே இல்லை, சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சபை இயேசுவை காண்கின்ற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். எப்படி how I will see Jesus, எப்படி நான் இயேசுவை பார்க்கிறதுங்க? வசனத்தின் மூலமாக பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் காலத்தில் வாழும்பொழுது அவங்களுக்கு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பைபிள் அழகாக அந்த டிசிப்ளின்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த பைபிள் அவங்களுக்கு கிடையாது. தோ அவங்களுக்கு லெட்டர்ஸ் நிறைய இருந்தது, பழைய ஏற்பாட்டில் டோரா அவங்க வச்சுருந்தாங்க, ப்ராஃபிட்டிக்கல் புக் அங்கேயும் இங்கேயுமே வந்தது. பட் இட்ஸ் நாட் ஆர்கனைஸ்டு. இல்லை, ஒவ்வொருத்தர் கையிலும் ஒவ்வொன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தே டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் காட். டைரக்டாக ஆண்டவர்கிட்ட தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பை த கிரேஸ் ஆஃப் God, He has given the word in our hands. ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசனம் இருக்கு. ஆண்டவர் செய்ய போற காரியங்கள், செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவுக்கு நம்ம எல்லார் கையிலையும் சேரும்படியான ஒரு திட்டத்தை ஆண்டவர் பைபிள் மூலமா நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ வார்த்தையின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்ம டெய்லி நம்ம பைபிள் வாசிக்கணும்? why we need to read the Bible every day? to see Jesus. அதுதான் the primary focus. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ப்ராமிஸ் ஒன்று இருக்கு, நமக்கு பேசுற நமக்கு காரியங்கள் இருக்கு, நம்ம திருந்த வேண்டிய காரியங்கள் இருக்கு. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. the first and primary focus why we need to read the Bible to see Jesus. அப்போ நீங்கள் பைபிளை நீங்கள் எங்கே திருப்பினாலும் you need to understand where Jesus is and what Jesus is saying. It's all about இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் வேதத்தில் போட்டிருக்குது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு டைமும் whenever we try to read the Bible, நீங்கள் அதை இயேசுவை அதில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்களா நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதன் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியினருடைய ஆளுகையின் மூலமாக பரிசுத்த ஆவியினவர் உங்களுக்கு இயேசு யார் என்று உங்களுக்கு அவர் போதித்து வழி நடத்துவார். உங்களுக்குள்ளாக
வந்துட்டாரு, உங்களுக்குள்ளா வந்து வாசம் செய்கிறாரு, உங்களை வழி நடத்துறாரு, உங்களோட பேசுறாரு. உங்களை வந்து பரிசுத்த ஆவியானவரோட மெயின் வேலையே உங்களை கொண்டு போய் இயேசுவின் கரத்துல கொண்டு போய் சேர்க்கிறது தான். அது பேர் தான் rapture. The time when Jesus appears on the mid of the cloud, மத்திய வானத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சபையை அப்படியே கொண்டு போய் கூட்டி கொண்டு இயேசு கிட்ட சேர்க்கிற வேலை. அப்போ அதற்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு இயேசு யார் என்று அவர் தான் போதிப்பார், அவர் தான் டீச் பண்ணுவார். ஓகேங்களா? ஒருத்தரும் உங்களுக்கு த கிரேட்டஸ்ட் டீச்சர் வந்து இந்த பூமியில் இப்போ இருக்கிற யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹீ கேன் ஏபிள் டு டீச் பர்ஃபெக்ட்லி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மூலமாக நீங்கள் இயேசுவை யார் என்று கண்டு கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஜெபிக்க 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 அந்த கான்வர்சேஷன், அந்த லெவல் ஆஃப் இன்டிமசி, அந்த லெவல் ஆஃப் லவ், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற விதம், அது எல்லாமே ஆண்டவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல he will reveal himself to you. That is where we need the Holy Spirit, we need the word, we need the prayerful life. அப்போ இயேசுவை காண்கின்றதுனா இதன் மூலமாக காண முடியும். அதுக்கப்புறம் அவர் டீட்ஸ், நம்ம செய்கின்ற காரியங்கள், என்னோட குட் கேரக்டர்ஸ் வெளிப்படும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்தா இயேசுவை போலவே இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து இயேசு உங்கள் மூலமாக வெளிப்படுறது. திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஷோ ஜீசஸ் டு அதர்ஸ். இல்லை, அதன் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்தலாம். அப்போ குமாரனை காண்கின்றது தான் இந்த சர்ச்சோடைய ஒரு பிரைமரி ஃபோக்கஸாக இருக்குது. திஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. ஒன்று, இயேசுவை காணணும். நம்ம எப்படியெல்லாம் காணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது, அவரிடத்தில் ஐ ஹாவ் டு பி சோ ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோன்னு இயேசு ஒரு சந்தேகமாக, அது ஒரு ப்ராஃபிட்டிக்கலாக சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல பயங்கர விசுவாசிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு they lost their faith and they lost their track. அப்படி உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோன்னு ஆண்டவர் ஒரு வருத்தத்தோடு சொல்லிட்டு போனார். அது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ சபை என்ன பண்ணணும்னா the church has to be faithful. அப்போ அந்த சர்ச்சுக்கு ஒரு விசுவாசம், யார் மேல இயேசுவின் மீது ஒரு விசுவாசம், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் சபையில காணப்பட வேண்டும். முதலாவது இயேசுவை கண்டிருக்கணும், அது மேல அதுக்கப்புறம் இயேசுவை விசுவாசிக்கணும். அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை பிளான் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது. இல்லை, நான் கிறிஸ்டியனா இருக்கிறேங்க, நான் கிறிஸ்துவ பேரா மாத்திட்டேன், என் சர்டிஃபிகேட்டையும் மாத்திட்டேன், நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு கேட்டகரி எப்படின்னா, இயேசுவை கண்டிருக்கிற வேண்டும். அதை நம்ம பார்த்தோம், எப்படி அவரை காணணும். அதே போல இயேசுவின் மீது விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏதோ நான் 20 வருஷம் முன்னாடி நம்ம நல்ல விசுவாசமா இருந்தேங்க, அதனால நீங்க போயிருவீங்கன்னா போக முடியாது. இறுதி வரைக்கும் ஐ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு தி ஃபெய்த். அதான் பவுல் ரொம்ப அப்போஸ்தலர் ஆகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவாரு, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கிறார். அவர் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை ஹோல்ட் ஆன் டு தி ஃபெய்த். நம்ம இறுதி வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை, இயேசுவின் மீது இருக்கின்ற விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்க, ஒரு எட்டர்னல் லைஃப். இந்த டைமை ஸ்டாப் பண்ணி ஒரு எட்டர்னிட்டிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ குமாரனை கண்டிருக்கணும், இயேசுவின் இடத்தில் விசுவாசம் இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் அந்த எட்டர்னல் லைஃப் இருக்கு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும், இதான் ராப்சர். இங்கே வந்து எழுப்புதலை குறித்து பேசியிருக்கிறாரு. சபை வந்து ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அடையும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியோட ஆளுகையில் the churches will be glorified. ஓகேங்களா? தேவனுடைய மகிமை சபையில் ஊற்றப்பட்டே கொண்டே இருக்கும். the point will come, ஒரு மேக்ஸிமம் லெவல், ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட். அது எப்பன்னா, இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரும்பொழுது the Holy Spirit in this world will glorify the church, will glorify the பாடியை வந்து அப்படி குளோரிஃபை ஆக்கி, அப்பந்தான் எழுப்புதல் இங்க போட்டிருக்கு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்பி கொண்டு போகிறார். பாருங்களேன், இந்த லாஸ்ட் டேஸ்ல ரிவைவல், த ரிவைவல் வுட் பி த க்ளோரி ரிவைவல். ஒரு மகிமையின் எழுப்புதலாக இருக்க முடியும். ஏன்னா அந்த சபை மகிமையால மூடப்பட்டிருக்கணும். அந்த மகிமையால மூடப்பட்டு ஒரு லெவல் வரும்பொழுது அந்த மகிமை வந்து நம்மளுடைய நேச்சுரல் பாடியை ஒரு க்ளோரிஃபை பாடியாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகும்.
ஹல்லேலூயா. அப்போ அந்த குளோரிஃபை பாடியை மாற்றுறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே இயேசுவை பார்த்துருக்கணும், இயேசுவின் மீது விசுவாசிக்கணும். இவங்களுக்கு மட்டும் தான் எட்டர்னல் லைஃப் இருக்குது. இவங்கள தான் ஆண்டவர் கடைசி நாட்களில், கடைசி நாட்கள்னு சொல்லும்போது இயேசுவின் வருகை நாட்களில் ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்பி, மகிமையாக எழுப்பி, ஒருவேளை மரித்திருந்தாலும், நம்முடைய சரீரம் மரித்திருந்தாலும் அந்த சரீரம் மகிமையின் சாயலாக எழும்பும். அந்த எழும்பி என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்குது. எல்லாமே எழுப்பணும்னு சொல்லிட்டு யாரு? பிதாவுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வசனம், பிதாவுடைய சித்தம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் வந்து இயேசுவை பார்த்துருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு மீது விசுவாசம் இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் எட்டர்னல் லைஃப் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவங்கள லாஸ்ட் டேஸ்ட்ல தே வில் பி ரிவைவ்டு. அவங்களுக்கு மேலே ஒரு எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் வந்து ஒரு ராப்சர்ல போய் முடிஞ்சு இந்த சபையும் ஜீசஸும் தே வில் ஆல் பிகம் ஒன். மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து 7 வருஷம் கல்யாண விருந்தில் இருப்போம். அதற்கப்புறம் சபையும் இயேசுவும் சேர்ந்து 1000 வருடம் இந்த பூமியில ஆளுகை செய்வதற்காக இந்த இடத்துல வருவார்கள். ஹல்லேலூயா. This is a very very important verse. இந்த வசனம் தான் சபையின் ஒரு எழுப்புதல் காரணம். சரி, அப்போ இந்த இந்த ஒரு எழுப்புதல் ஆண்டவர் சபைக்கு வரணும்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க என்ன செய்தார்கள்? எப்படி அவங்க சபைக்குள்ளாக எழுப்புதல் வந்தது? இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? why the church has not been received that revival? why அந்த டைம்ல the first generation Christians இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் மூலமாக மகிமையான ஒரு எழுப்புதல் நடந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு கூடியிருந்த இடங்களிலும் ஒரு பெரிய சேவாச்சு. why we are not able to see that revival? அதற்கு ஒரு மெயின் ரீசன் இவங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள், இங்க வந்து சபையில இங்க சர்ச்சஸை பத்தி போட்டிருக்கு பாருங்களேன், இங்கெல்லாம் அங்க ஜுடேயா, கலிலேயா, சமாரியா இந்த 3 பட்டணங்களில் இருக்கிற சர்ச்சஸ் வந்து ஏன் அந்த இடத்துல ஒரு பெரிய ரிவைவல், இந்த 3 பட்டணங்களிலும் ஒரு பயங்கரம். இவங்க எல்லாருமே போய் இங்க இந்த இடத்துல இயேசுவும் பிரசங்கித்திருக்கிறாரு, சீஷர்களும் இந்த இடத்துல அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது why they have see the very big churches, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரிவைவல். இட்ஸ் நாட் அபவுட் தி பில்டிங். அந்த சர்ச் வந்து பெரிய எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. why? because அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா because they had peace. முதலாவது சபையில தேவை ஒரு சமாதானம். இந்த இடத்துல பாருங்களேன், யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, முதலாவது நமக்கு தேவை the church has to be filled with the peace of God. இன்னைக்கு சபையில் சமாதானம் காணப்படுதுங்களா? இன்னைக்கு சபையில் பாருங்களேன், ஒரு அங்கேயே ஒரு நமக்குன்னு ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் வச்சிருக்கிறோம், லீடர்ஸ் எலெக்ட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் வச்சிருக்கிறோம். சரி, அது இருந்தாலும் ஆனால் அது நடக்கும்போது ஒரு சமாதானம் இருக்குதுங்களா? அந்த இடத்துல போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, அந்த இடத்துல எரிச்சல் வருது, அந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் எல்லாருக்கும் அந்த பதவி ஆசை வருது, பேராசை வருது, பொருள் ஆசை வருது. இது எல்லாமே சமாதானத்தை குலைக்கின்ற ஒரு காரியம் சபைகளில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது அப்படி கிடையாது. ஸோ they were all in one accord. they are ready to leave their facilities, they are ready to leave their name, fame. அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரோ புகழோ எல்லாவற்றையும் எதுனா ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் குப்பைங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே they were so confident in that. ஓகேங்களா? அப்போ அதனால தான் they have stepped into their first foremost wave of revival in the churches. அப்போ இந்த 3 பட்டணங்களிலும் சமாதானம் ஃபர்ஸ்ட் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு சபையில ஃபர்ஸ்ட் சமாதானம் வரணும். ஓகேங்களா? பாருங்களேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் வச்சுட்டு தான் போறார், கீழே எடுத்துட்டு போகல. நம்ம நினைக்கிறோம் ஐயோ சமாதானமே இல்லைன்னு. ஆனா நம்ம ஆண்டவரை வெளியில வச்சுட்டு சமாதானத்தை கேட்கிறோம். ஆண்டவர் சபைக்குள்ளாக இருந்தாருன்னா சபை சமாதானமாக கண்டிப்பாக இருக்கும். Every churches, எல்லா சபைகளிலும் if Jesus was really inside the church, அந்த கூடிகைகள்ல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா there would be a peace by default. ஏன்னா அவர் வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா இன்னைக்கு சபையில ஒரு பிரிவினை இருக்குது, சமாதானம் இல்லை என்றால் இயேசு அங்கே இல்லை, இயேசு வெளியே தான் இருக்கிறார். பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7வது சபையில் இயேசு கிறிஸ்து வெளியிலிருந்து கதவு தட்டுறார். அப்படின்னா இந்த சர்ச் வந்து இட்ஸ் ஆல்ரெடி சென்ட் ஜீசஸ் அவுட். அங்கிருந்து கதவு தட்டி அவர் கெஞ்சி பார்த்துட்டு இருக்காரு, எப்படியாவது என்னை திறந்து உள்ளால ஏற்றுக்கோங்க அப்படின்னு. தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த பிரசன்ட் சர்ச்சஸ் டுடே. இன்னைக்கு நிறைய சபைகளில் இயேசு கிறிஸ்து வெளியே தான் இருக்கிறாரு, சபைகளுக்குள்ளா இல்லை. சபைகளுக்குள்ள இருந்தார்னா அந்த சபை சமாதானமாக இருந்திருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். இல்லைங்களா?
சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் ஒரு புறாவை அனுப்பி விட்டு சமாதானத்தை சொல்லுவாங்க, ஆனா there would be a cold war. இன்னைக்கு நிறைய இடத்துல சண்டை போட மாட்டாங்க, ஆனா மனசளவில் அவங்க பேச்சளவில் ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும். அதை செய்ய மாட்டாங்க, ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எக்கனாமி ஸ்டாப் பண்ணுவோம். இதெல்லாம் கோல்டு வார்னு சொல்லி ரியலாக அடிச்சுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளான சமாதானம் இருக்காது. அப்படி அது உலகத்துக்குரிய சமாதானம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சண்டை போடாத மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளளவில் உள்நோக்கத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகத்தின் படி ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க இது. ஆனால் இது ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்னா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படி அந்த சமாதானத்தை கொடுக்கிறார்னா, எந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்க கலங்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஒரு பெரிய புயல் வருது, ஒரு பெரிய அதிர்ச்சி வருது, ஒரு பெரிய பேராபத்து வந்தாலும் let not our hearts be troubled, because when Jesus is there, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராம் அடிச்சாலும் the church will not be shaken. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும், நம்ம ஷேக் ஆகவும் கூடாது, ஃபியர் ஆகவும் கூடாது. எதுக்கு? ஒரு காத்து அடிக்குது, ஒரு புயல் காத்து வருது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெளியில ஒரு பெரிய காத்து, இவர் பார்த்து தலானியை எடுத்துட்டு இந்த லோயர் டெக்ல போய் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் படகுல. என்ன காத்து நடந்தாலும் வெளியில அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்து பயப்படுறாங்க, அவங்களுக்கு அதை பார்த்து பயங்கர கலக்கி போயிட்டாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம இருக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்க, ஐயோ நாங்கெல்லாம் மடிந்து போறோமே, உங்களுக்கு கலக்கம் இல்லையா, உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்கறாங்க. ஆண்டவர் அவர் ஹீ இஸ் த பீஸ் மேக்கர் இல்ல, அவர் தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். அவர்கிட்ட போய் இவங்க எப்படி கேட்கறாங்க? அவர் வெளியில ஐயோ என் தூக்கத்தை வேற டிஸ்டர்ப் பண்ணியே, சரி பரவாயில்ல, வெளியில இறையாதே, அமைதலா இரு, முடிஞ்சுது அந்த இடத்துல. So this is how when the Jesus is there, அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நடந்தாலும் let not our hearts be troubled. ஓகேங்களா? இருதயம் அங்கே ட்ரபிள் ஆகக்கூடாது, பயப்படவும் கூடாது. ஏன்னா உலகம் தருகின்ற சமாதானம் இல்லை, இயேசுவின் மூலமாக வருகின்ற ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் ஃபர்ஸ்ட் சர்ச்சஸ்ல இருந்தது. ரெண்டாவது ஓகேங்களா, பக்தி விருத்தி அடைந்து ஃபர்ஸ்ட் அந்த பீஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் ஆகணும்னு ஒரு ஆசையே வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த ஆசை கிடையாது. சபைக்கு எப்படியாவது போயிட்டா போதுங்க, ஒரு கடமைக்கு போகிறோம், இன்னைக்கு சண்டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டோமா, இன்னைக்கு கடமையை முடிச்சிருவாங்க. எப்படி ஒரு மட்டன் சிக்கன் வாங்குறோமோ அதே போல் ஒரு சர்ச்சுக்கு எல்லாரும் போயிட்டு அப்பா ஒரு 2 மணி நேரம் அப்படி இருந்துட்டு இன்னைக்கு கடமை முடிஞ்சது, காணிக்கை போட்டு வந்துட்டேன். தட் இஸ் நாட் வாட் த சர்ச் இஸ். சர்ச் ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். எனக்குள்ளாக ஒரு சேஞ்சஸ். எப்படி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் அதே போல தான் இருக்கிறேன்னா, யூ ஆர் நாட் அட் எடிஃபைட், யூ ஆர் நாட் கால்ட் டு பி அஸ் அ சர்ச். ஒவ்வொரு நாளும் அந்த அதில் ஹேவ் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி. உள்ளால எனக்குள்ளாக பக்தி, வெளியரங்கமான வேஷம் கிடையாது, உள்ளால ஒரு சேஞ்ச் எனக்கு நடந்திருக்கணும். எனக்குள்ளாக அந்த பக்தி, இந்த பக்திக்காக தான் ஆண்டவர் நிறைய இடத்துல ஆண்டவர் ஊழியர்களை வச்சிருக்கிறாரு. எப்படிலாம் இவங்களை பக்திக்குள்ளாக வளர வைக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சஸை எடிஃபை பண்ணுறதுக்காக தான் ஒரு 5-fold மினிஸ்ட்ரி அங்கே கொண்டு வரார். ஓகேங்களா? ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, அப்போஸ்டல்ஸ் இருக்கிறாங்க, இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த 5-fold மினிஸ்ட்ரி மூலமாக இவங்களை எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ள இருக்கிறவங்களும் பக்தியில் வளர வேண்டும், இயேசுவுக்குள்ளாக வளர வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு இன்னும் நெருங்கி பழக வேண்டும், இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளாக அவங்க செய்கின்ற எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு தான் இவங்களுக்குள்ளாக இந்த திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், எபேசியர் 4:11-12 தான் இதை குறித்து போட்டிருக்கு. ஒவ்வொரு சர்ச் ஹாஸ் டு பி எடிஃபைட். அதில் போட்டிருக்கலாம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். எதற்காக? இதெல்லாமே கரெக்டாக எல்லாம் நடக்கிறதுக்காகவும், சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. 12வது வசனம் எபேசியர் 4:12 சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகாரராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவங்க எல்லாரும் இந்த 5-fold மினிஸ்ட்ரி மூலமாக எதுக்கு மெயின்னா, பக்தி விருத்தி அடைவதற்காக. Let the church has to grow spiritually. அதே லெவல்ல இருக்கிறதுக்காக கிடையாது, இயேசுவுக்குள்ளாக வளருவதற்கான அந்த பக்தி விருத்தி சபைக்குள்ளாக காணப்பட வேண்டும். இது அந்த எடிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த எடிஃபிகேஷன் தான் அப்போஸ்டல்ஸ் டைம்ல ஒவ்வொருத்தரும்
பால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்பிரிச்சுவல் சன்னாக தீமோத்தி வச்சிருந்தார். தீமோத்தி வாஸ் க்ரோயிங் ஸோ பவர்ஃபுல்லி. ஓகேங்களா? அப்போ அவங்களுடைய growth பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் த மினிஸ்ட்ரி growth மட்டும் இல்லாமல் தேவனுக்குள்ளாக அவங்க வளர ஆரம்பித்தார்கள். தேவனை அறிகின்ற அறிவில், இயேசுவோடு நெருங்கி பழகுவதில், ஜெபத்திலும், வேத வாசிப்பிலும், வேதத்தை தியானிப்பதிலும், ஆராதிப்பதிலும், தேவனுடைய உன்னத திட்டங்களை செய்வதிலும் அவங்க எல்லாருமே வளர்ந்துட்டே தான் போனாங்களே தவிர they never stopped or they never be reduced அந்த இடத்துல. சரி, அப்போ சபை பக்தி விருத்திக்காக ஆண்டவர் இந்த 5-fold மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. we have to use it. ஒருவேளை நீங்க அந்த காலிங்ல இருந்தனா you go and edify the churches. நீங்க போற இடம் எல்லாமே அந்த இடத்துல சபை வளர வேண்டும். ஏதோ உங்களை ஒரு மீட்டிங்காக கூப்பிடுற, ஒருவேளை நீங்க ஊழியக்காரராக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை மீட்டிங்காக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போறாருன்னா அந்த இடத்துல the church has to revive, the church has to grow. அல்லட்டி உங்களோட நீங்க அந்த காலிங்கோ உங்களுக்கு பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ வச்சிருக்கிற அந்த பட்டமோ இட்ஸ் ஆஃப் மியர் யூஸ். அதன் மூலமாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நீங்க போற இடம் எல்லாமே the church has to be revived, the church has to be touched, the church has to be edified. அந்த இடத்துல ஒரு பக்தி விருத்தி அடைந்திருக்கும். ஒரு வீட்டு ஜெப கூட்டமாக இருந்தாலும், ஒரு 4 பேர் வந்திருந்தாலும் அந்த இடத்துல with all your heart when you serve Jesus, when you are aligned to the call, அந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். This is what it happened in the times of apostles. அங்க இருந்த நாடுகளில் எல்லாருமே அந்த பக்தி விருத்தி அடைந்தார்கள். மூன்றாவது பாத்தீங்கன்னா அதே வசனத்துல அப்போஸ்தலர் 9:31 கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயத்தோடும், the fear of the Lord, தேவனுக்கு பயப்படுகின்ற பயம். இயேசு கிறிஸ்து மீது அவருடைய குணாதிசயங்கள்ல he was dealing with 7 விதமான ஆவிகள் அவருக்கு இருந்தது. இதை ஏசாயா 11 நீங்க வாசிக்கலாம், டைம் இருக்கும்போது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இது ஏசாயா 11 இட்ஸ் பியூட்டிஃபுல் சாப்டர் அபவுட் தி மில்லேனியல் கிங்டம். 1000 வருஷ அரசாட்சி குறித்து. 1000 வருஷ அரசாட்சியில் அவர் ஆளுகை செய்யும்போது அவர் என்ன ஸ்பிரிட்ஸ்ல எப்படி எல்லாம் ஆளுகை செய்வாரு, அவருடைய கிங்டம் எப்படி இருக்குன்னு அதில் ஆரம்பிக்கும் பாருங்களா. அதுல இயேசுவுக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட்ல ரொம்ப பிதாவுக்கு பிடிச்ச ஸ்பிரிட் என்னன்னா the spirit of fear of the Lord. அது ரொம்ப அதுல ரொம்ப அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவுட் ஆஃப் 7 ஸ்பிரிட்ஸ்ல இந்த 7 விதமான அதுல பாத்தீங்கன்னா இந்த விஸ்டம் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கவுன்சில் இருக்கு, பவர் இருக்கு, நாலேஜ் இருக்கு, காட்ஸோட ஸ்பிரிட் இருக்கு. இது எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்ட். இன்னைக்கு சபைக்கு தேவை தேவன் பயப்படுற பயம். ஒருவேளை நீங்க நல்ல ஞானத்துல பேசுவீங்க, உங்க மேடம் தேவனுடைய வல்லமை வெளிப்படலாம், தேவனுடைய கவுன்சிலர்ஸாக நீங்கள் இருப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுப்பீங்க, அல்லது உங்களோட விஸ்டம் பயங்கரம், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பயங்கரமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதில் எல்லாமே உங்கள் மேலே இருக்கின்ற காரியத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறதை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பார்த்து தான் பிதாவானவர் ரொம்ப பிரியப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு எலிக்வெண்டா நீங்க பேசுறீங்களோ, அல்லது எவ்வளவு ஞானமா நீங்க செயல்படுறீங்களோ, அல்லது தேவ வல்லமை உங்க மூலமா எவ்வளவு வெளிப்படுறதோ அதெல்லாமே செகண்டரி தான். ஆனா the பிரைமரி ஆண்டவருக்கு பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். that is the greatest fragrance for the Lord himself. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு சபையில ரொம்ப கம்மியாயிருச்சு. நிறைய துணிகரம் சபைக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அது பண்ணிக்கலாங்க. லஞ்சம், ஊழல், பொருளாசை, பெண்ணாசை, இது எல்லாவற்றும் சபைக்குள்ளாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. உலகத்தில் இல்லை, சபையில் நடக்க ஆரம்பித்தது. இது த மெயின் ரீசன் இஸ் இதெல்லாமே நிறைய ஊழியர்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளாக அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் த லார்ட் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவங்களுக்குள்ள இல்லாதனால தான் அவங்களுக்குள்ளாக ஒரு துணிகரம், என்ன வேணா நான் பண்ணிக்கலாங்க, பார்த்துக்கலாம் மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அந்த டாக்டரின்ஸ் மூலமாக ஒரு துணிகரம், ஒரு கிரேஸ், இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ்னு பாவம் இப்படி வேணா பண்ணிக்கலாங்க, ஆண்டவர் தான் மன்னிச்சுட்டாரு, நாளைக்கு பண்ண போற பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, அப்புறம் நீங்க ஜாலியா இருங்க இப்படின்னு பிரசங்கம் பண்றவங்களும் இருக்கு. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா they don't have the spirit of fear of the Lord. இவங்களை கர்த்தர் இவங்களை கண்டுக்கவே மாட்டார். அப்படியே உங்களை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க மாட்டிடுவாங்க. தேவனுடைய உன்னத திட்டம்
ஒவ்வொருத்தருக்குள்ளாகையும் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா the first and foremost thing is I should have that spirit of fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எனக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் ஏன் சபை ஒரு பெரிய ரிவைவலுக்குள்ள எப்படி போச்சுன்னா பரிசுத்த ஆவியின் ஆறுதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் சபைக்குள்ளா காணப்படுச்சு. அந்த கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஓகேங்களா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை சபைக்குள்ளா காணப்படணும், ஆறுதலும் காணப்படணும். ஓகேங்களா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதை யார் சரிப்படுத்த முடியும்னா அல்லது அதை யாரை தட்டி கொடுத்து இது அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்கன்னா இட்ஸ் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த ஒரு மனுஷனாலும் ஒருத்தரையும் நம்ம கம்ஃபர்ட் பண்ண முடியாது, கன்சோல் பண்ணவும் முடியாது, அதே போல் அவங்களே ரிவைவும் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே அந்த நாட்களில் பயங்கர persecution, heavy persecution was there when during the time of the first century, in the first revival timeல there were heavy persecution. ஓகேங்களா, சபையை அடிக்க ஆரம்பிச்சாங்க, உதைக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் they were all been comforted by the Holy Spirit. அவங்களை ஒரு நிமிஷம் அவங்க பயப்படவே இல்லை. ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோமே, நாங்கள் மாண்டு போகிறோமே, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளும் அவங்க யோசித்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அவங்களுக்குள்ளாக இருந்தது the comfort of the Holy Spirit. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 பார்த்தீங்கன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவான அந்த கம்ஃபர்டர் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள உலகத்தின் உள்ளவங்கள இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பெறவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ உலகத்தில் உள்ளவங்க உங்களை பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை யாருன்னே தெரியாது, அவங்களை கிண்டல் பண்ணுறதும் அவரை அறிந்து கொள்ளாமல் ஏன் இருக்கிறாங்க, அவங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தோ அவங்க சர்ச்சில் இருந்தாலும் சில பேரால் பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா they have still the relationship with the world. ஓகேங்களா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவங்களால உலகத்தின் காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் யாரோடனே யாரெல்லாம் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இப்போ தேவ பயத்தோடு இருக்கிறார்களோ அவர் உங்களோட கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ வேறொரு தேற்றவாளன் நம்மளுக்குள்ளாக நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காகவே ஆண்டவர் நமக்கு ஒரு பலத்த கிரியைகளை வைத்திருக்கிறார். இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார், என்னை பலப்படுத்தும்படியாக, சபையை பலப்படுத்தும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சபை எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் அந்த சபையை சீர்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, வேற யாராலையுமே முடியாது. அப்ப இந்த 4 காரியங்கள் அந்த சபையில காணப்பட்டுச்சு. அங்கிருந்த யூதேயா, கலிலேயா, சமரியா இந்த 3 நாடுகளிலும் அதே போல சபை எங்கெங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சோ எல்லா இடத்துலையும் they had it common. ஓகேங்களா, ஒரு கண்ட்ரில மட்டும் நடக்கல, எல்லா கண்ட்ரிலும் they had peace, they were edified, they had the fear of the Lord, they were being comforted by the Holy Spirit. அப்போ இந்த 4 காரியம் இருந்தனால தான் அந்த சபையில் இந்த வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அந்த வசனத்தின் கடைசியில் பாருங்களேன், ஓகேங்களா, சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின, தேவர் மல்டிப்ளைடு அப்படின்னா ரிவைவல். அந்த இடத்துல ஒரு ரிவைவல் எப்படி நடந்துச்சுன்னா திஸ் வாஸ் இந்த 4 ரீசன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஐசைட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்க்கறதும் அவர் மீது விசுவாசமாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் இந்த ஒரு ரிவைவல் எராக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வரார். அது மட்டும் இல்லாமல் churches has to be இந்த இடத்துல peace, edification, the fear of the Lord and the comfort of the Holy Ghost. இந்த 4மே இருக்கும் பொழுது by default every church would multiply. ஓகேங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் சபையை பெருக்க ஆரம்பிச்சிருவார். சபையில ஒரு பெரிய பெருக்குதல், the multitudes of soul, you will start winning many souls. இந்த 4 குவாலிட்டிஸ் சர்ச்சில் காணப்பட்டுச்சுன்னா சபையில் ஃபர்ஸ்ட் சமாதானம் இருக்கணும், எடிஃபிகேஷன் பக்தி விருத்திக்காக இருக்கணும், கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட். இந்த 4 காரியமும் சபைக்குள்ளாக காணப்பட்டுச்சுன்னா you will see the revival. Hallelujah. சபையில் ஒரு பெரிய எழுப்புதல். ஏன்னா the வசனம் is so clear, the word is so clear saying that let the church multiplied. அந்த இடத்துல ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் நடக்குது, சபை பெருக ஆரம்பித்து விட்டது. This is the only reason.
ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அல்ல நம்ம சபையிலும் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா, த சர்ச் வந்து மல்டிப்ளை ஆகணும்னா, த சோல்ஸ் ஹேஸ் டு பி மல்டிப்ளைனா, இந்த ஒரு 4 காரியமும் ஃபஸ்ட்டு வந்து, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட், எஸ்பெஷலி இயேசுவை காண்கின்ற ஒரு அனுபவம், அவர் மேல் இருக்கிற விசுவாசம், அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படணும். அப்போ சபையாகிய நீங்களும் நானும் இந்த சமாதானத்திலும் பக்தி விருத்திலும் சர்ச் எடிஃபை ஆறுதலும் ப்ளஸ் கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயம், அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் நமக்கு காணப்பட்டுச்சுன்னா, எஸ் வி வுட் see the ரிவைவல். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து நிறைவே செய்யலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, இவ்வளவு நேரம் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தையும் கேட்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அந்த ஒரு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உபவாச கூடைகளில் தேவனுடைய உன்னத கரம் ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விசேஷமாக எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, சபை அப்பா பக்தி விருத்தி அடைந்து அப்பா தேவனுடைய சமாதானத்தை பெற்று கொண்டு தேவனுடைய அப்பா உமக்கு பயப்படுகின்ற பயம் காணப்பட்டு பரிசுத்த ஆவியோட ஆறுதல் எப்பொழுதுமே காணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலை நாங்கள் சபைகளில் காண எங்களுக்கு கிருபை பாராட்டும். தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரைகளும் அடியோடு மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சகல துதிகள் நம்ம எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நமக்கு நிறைவாக்கி நன்மையாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களும் தொடர்ந்து ஜெபிக்க, எந்த நேரமானாலும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.